ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னதுன்னா, பரிசுத்தாவி மற்றும் பரிசுத்தாவின் வரங்கள் சொல்லி பார்க்க போறோம். ஓகே. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, பரிசுத்தாவி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பரிசுத்த ஆவினா என்னதென்று சொல்லிட்டு. ஆ நம்ம எதுலருந்து ஆரம்பிக்கலாம்னா வந்து, தீர்க்க தரிசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. தீர்க்க தரிசனம் சொல்லி பார்த்தோம்னா வந்து, தேவன் வந்து என்ன பண்றாரு? நடக்கிற காரியத்தை முன்னாடியே சொல்றாரு. அந்த தீர்க்கதரிசனமா? கரெக்ட். நடக்கிற காரியங்கள முன்னாடியே சொல்றாரு. அது கூட பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வசனம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரே வந்து சாட்சி சொல்லுவாரு. என்னைப் போல தேவன் உண்டோ சொல்லிட்டு. எங்க ஐசியா 44 இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. யார்கிட்டலாம் சொல்றதுக்கு. தேவன் அவரே சேலஞ்ச் பண்ற வசனம். என்கிட்ட யாராவது இருக்க முடியும்? என்ன போல தேவன் இருக்காங்களா சொல்லி கேட்கறது. ஓகேவா? படிங்க 6ல இருந்து படிங்க. 6ல இருந்து 8. நான் முந்தினவரும் நான் ம். பிந்தினவரும் தானே, என்னைத் தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ் காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உங்களுக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். ஓகே. பாத்தீங்கன்னா, இன்னென்ன காரியங்கள் இப்ப நடக்க சொல்றத வந்து யார் அறிவிச்சா? நான் தான் அறிவிச்சேன். மைசெல்ஃப் நான் தான் சொன்னேன். என்னை தவிர தேவன் இல்லை, ஒரு கண்மனையும் இல்லை சொல்லி யார் சொல்றா? தேவனே வந்து சேலஞ்ச் பண்றாரு, சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்போ எதை சேலஞ்ச் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரு அண்ட சராசரத்தை உண்டு பண்ணதை பத்தி சொல்லல. இவரு தேவன் வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சதை பத்தி சொல்லல. இங்க முக்கியமா எதை சொல்றாரு? அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காரு தேவன் வந்து. ஓகேவா? அவர் அனாதியான தேவன், அவர் பயங்கர வல்லமை உள்ளவரு, செங்கல் ரெண்டா பிளந்தவரு, எல்லாமே பண்ணாரு சொல்லி பாக்குறோம். ஆனா நீங்களே என் சாட்சிகள் சொல்லிட்டு எதை சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. ஓகேவா? இன்னின்ன காரியங்கள் இப்ப நடக்கும் சொல்றத உங்களுக்கு அறிவிக்கலையா? ஃபோர் டெல்லிங். ஓகே. ஃபோர் டெல்னா என்னது? முன்னாடி நடக்க போற காரியங்களை இப்பயே சொல்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐசியா புத்தகம், எசேக்கியல், தானியல், ஓசியா, ஆபகுக்கு சொல்லி ஏகப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகங்கள். ஓகே. எரேமியா போயிட்டே இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது? இன்னென்ன காரியங்கள் எப்ப நடக்கும் சொல்றத வந்து தெளிவா வந்து சொல்றது. அதனாலதான் தீர்க்கதரிசிகள் சொல்ற கான்செப்டே எதுல இருந்து இருந்தது? பைபிள்ல தான் இருக்கு. இதை நீங்க வந்து மத்த ரிலிஜன்ஸ்ல பார்க்க முடியாது. குரான்ல இருக்கு. குரான்ல எப்படி வந்து சொல்லி பாத்தீங்கன்னா, அது வெளிப்படுத்தல் எழுதி முடிச்சு முதலாம் நூற்றாண்டு எழுதி முடிச்ச பிறகு 600வது நூற்றாண்டுல என்ன பட்டது? முகமது நபியே பிறகுறாரு. பிறந்து அவர் தான் என்ன பண்றாரு? நான் ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு அவரே தன்னை உயர்த்துறா சொல்லி பாக்குறோம். ஆக்சுவலா அவர் தீர்க்கதரிசி கிடையாது. அவர் வந்து யாரு? கள்ள தீர்க்கதரிசி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் என்ன போட்டிருக்கு? கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லி சொல்லும்போது என்னது? இதுக்கு பின்பு யாராவது ஒருத்தங்க நான் தான் தீர்க்கதரிசி இல்லைன்னா வந்து நான் தான் தீர்க்கதரிசனம் உரைக்க போறேன் சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 22க்கு அப்புறம் சொல்றாங்களோ, அவங்க எல்லாரும் யாரா? கள்ள தீர்க்கதரிசிகள். அந்த வகையில் லிஸ்ட்ல தான் யார் வரா? இந்த முகமது நபியோ முஸ்லிமோ இஸ்லாமோ வந்து சொல்லி பாக்குறோம். மத்தபடி பைபிள்ல வந்து தேவன் மட்டும்தான் என்னது? அவர் தீர்க்க தரிசனத்துக்கு அதிகாரியா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே. அந்த வகையில தேவன் வந்து தீர்க்க தரிசனத்தை வந்து எப்படி வந்து அவருடைய மக்களுக்கு கொடுக்கிறார், எல்லாம் தெரிவிக்கிறார். தானியலுக்கு, இல்லைன்னா இசைக்கியலுக்கு, எரேமியாக்கு எப்படி தெரிவிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா படிக்கலாம். ஐசியாக்கு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப பாருங்க, தேவ மனுஷர்கள் பரிசுத்த மனுஷர்கள் என்ன பண்றாங்களா? பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டுன்னா என்னது? அவங்களுக்கு தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டு என்ன பண்ணாங்களா? பேசினார்கள் சொல்லி பாக்குறோம். அவங்க தேவனுடைய ஆவி வரும்போது நம்ம பிள்ளைய கூட பார்த்தோம். அவர் வேற சொல்லணும்னு நினைக்கிறாரு, முடிய மாட்டுது. ஏன்னா தேவனோட ஆவினா ஆச்சு உள்ள இறங்கின உடனே அவரால நல்ல வார்த்தை தான் சொல்றாங்க. இஸ்ரேல் நல்ல ஆசீர்வாதம் தான், பிளெஸிங்ஸ் தான் கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா அவங்கதான் தீர்க்கதரிசிகளாம்.
யாரு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு பேசுறவங்க தான் தீர்க்கதரிசிகள் சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து நம்ம எங்க பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, டியூட்ரானமி உபாகமம் 18ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் படிங்க. உபாகமம் 18, 21, 22. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஓகே, என்ன பண்றாங்க? ஒரு காரியம் நடக்கலைன்னா அது தேவன் சொன்னது கிடையாது. தேவன் சொன்ன வார்த்தைகள் என்ன பண்ணுமா? அது போய் அதோட வேலையை வந்து என்ன பண்ணும்? செய்யும். அது மழை பெஞ்சு தண்ணியை கொடுத்து அந்த பயிரிடுவதற்கு வந்து தண்ணியை கொடுத்து அந்த விளைச்சல் வந்து கனியை தர்றது போல தேவனோட வார்த்தை என்ன பண்ணுவான்? செய்ய வேண்டிய வேலையை செய்யாம என்ன பண்ணாதா பின்னிட்டு வராது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதுதான் தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த மாதிரி எல்லா ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு பைபிள்ல. எல்லா தீர்க்க தரிசனமும் என்ன பண்ணுது? நிறைவேறுது சொல்லி பார்க்கிறோம். நிறைவேறி கொண்டு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். நிறைவேற போதும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே என்ன வருது? நடந்துட்டு இருக்கு. ஈவன் இப்ப இருக்கிற இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் கூட பாத்தீங்கன்னா என்னது? நம்ம முன்னாடி இருக்கிற கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சாட்சி, தீர்க்க தரிசனத்தின் சாட்சி. 1948 ஒரு தேசமா கூடினாங்க. எரேமியாவில் சொல்லப்பட்ட 26ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன ஆகுது? நிறைவேறுது. நீங்கள் எல்லா தேசத்துல இருந்து என்ன பண்ணுங்க கூட்டி சேர்ப்புன்னு சொல்லி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆர்மகெடோன் யுத்தம் வரப்போகுது. ஓகே, உன்னை பாரமான கல்லாக்குவேன்னு சொல்ற மாதிரி எருசலேம் இஸ்ரேல் வந்து என்ன ஆகுது? பாரமான கல்லாகுது. உலகமே என்ன பண்ணுது? ஆன்டிசெமெட்டிக்கா என்ன ஆகுது? இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. எல்லா நேஷனும், பிரான்ஸ், ரஷ்யா, ஈரான், துருக்கி, ஈஜிப்ட், ஜோர்டன் அவங்க ஏற்கனவே இருக்காங்க. ஓகேவா? சுத்தி இருக்கிற மத்த எல்லா நேஷனும், ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் அமெரிக்கா கூட என்ன போகுதுன்னு தெரியல. கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து மாறலாம். ஆனா ட்ரம்ப் வந்தாருன்னா ஆதரவு இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அதனால இன்னொரு எலெக்ஷன்ல வந்து என்ன ரிசல்ட் வந்து தெரியல. ஏன்னா போல்ஸ் மாறிட்டு இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆகுது? அந்த முடிவுக்கு வந்து போயிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப தீர்க்க தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. இது யார் கொடுக்குறா சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட இருந்து வருது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? தேவன் கிட்ட இருந்து வருது. என்னை போல தேவன் உண்டோ சொல்லி சொல்றாரு. இதை டைரக்டா இன்னொன்னு வருஷத்துக்குள்ள பாக்கலாம். எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ல இருந்து அது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ என்னதுன்னா, தேவன் கிட்ட இருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள், இன்ன காரியங்கள் இப்ப நடக்க போகுது, ரகசியங்கள் எல்லாமே வந்து என்ன பண்றாரு? தேவன் வந்து தீர்க்க தரிசனங்கள் மூலமா வெளிப்படுத்துறாரு. ஓகே, இப்ப இது நடக்கும் சொல்லிட்டு. ஓகே, அப்போ அவர் எப்படி அதை செயல்படுத்துறா சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய ஆவி அனுப்பிச்சு. அதுதான் இங்க பாக்குறோம். படிங்க இப்போ 10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனினுள்ள ஆவியே அன்றி மனுஷரின் எவன் மனுஷக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இவன் மனுஷனாகிய நம்மளுக்கு வந்து ஆவி இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஒரு யோசனைகள், சிந்தைகள், அந்த காரியங்கள் இருக்கு, நம்ம செயல்படுத்த போறோம் சொல்றது இருந்ததுன்னா, அதை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? நீங்க ஒருத்தங்கிட்ட போய் சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் செயல்படுத்த போறேன், ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன், இதான் என்னுடைய டார்கெட்டு, நான் வந்து என்ன பண்ண போறேன், மூன்ல வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்டேஷன் வந்து வைக்க போறேன், அதுக்காக நான் வந்து இந்த செயலாம் பண்ண போறேன் சொல்லி அவனுடைய யோசனைகள், சிந்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்றான், ஒரு கம்பெனி சேல் வச்சு அதை வந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட் கோல் சொல்லி ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க, அந்த கம்பெனியை வந்து எல்லாரும் அந்த ஆவியில அந்த யார் ஓனருக்கு என்ன ஆவி இருந்ததோ அந்த ஆவியின் படிதான் என்ன பண்றாங்க, அந்த கம்பெனில ஜாயின் பண்றாங்க எல்லாருமே அந்த ஒரே கோல் நோக்கி என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து உழைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே போல தேவனுடைய ஆவி வந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே நம்ம என்ன பண்றோமா, தேவனோட சித்தத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன செயல்படுத்துறதுக்கு தேவனுடைய ஆவி வந்து என்ன பண்ணுது, என்கரேஜ் பண்ண சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ அது வேற யாரும் கிடையாது, தேவனுடைய யோசனைகள், சிந்தைகளை தான் தேவன் என்ன பண்றாரு, தனது ஆவி மூலமா நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு சொல்லி போகிறோம். அதனாலதான் அங்க கம்பேரிசனே பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய ஆவி இல்லாமல் மனுஷனுடைய சிந்தையை வந்து யார் அறிவா, யோசனைகளை யார் அறிவா? மனுஷன் தான் அறிவான், தேவன் கிடையாதுப்பா, மனுஷன் தான் அறிவான். ஓகே, அதே போல தேவனுடைய ஆவி இல்லாமல் அவருடைய யோசனை யார் அறிவா? தேவனோட ஆவிதான். அந்த ஆவியை தான் என்ன பண்ணிருக்காங்க, தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க சொல்லி சொல்றாங்க.
அது கொடுக்கறது மூலமா தான் இங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆட்களும் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இது எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெந்தெகோஸ்தே நாள்ல அது கூட படிங்க. ஆக்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 16-17 படிங்க. ஆக்ஸ் 2:16-17 நான் படிக்கவானா? படிக்கலாம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். போதும். அப்படியே நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா I will pour out my spirit in those days and they will prophesy சொல்ற காரியங்கள்லாம் நிறைவேறி சொல்லி பார்க்கிறோம். இது யார் செய்யறா சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் என்ன செய்யறாரு? God says. ஓகே, இந்த லாஸ்ட் டேஸ் God says. தேவன் சொல்லுகிறது என்னது என்றால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது எங்க சொல்லப்பட்ட வசனம் சொல்லி பாத்தீங்கன்னா யோவேல்ல சொல்லப்பட்ட வசனம். ஓகே, யோவேல் நம்ம போயிடலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அது 27ல இருந்தே படிக்கலாம் நீங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஓகே, அப்படியே கண்டினியூஸா கீழே வரைக்கும் போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை இன்று நிறைவேறுது சொல்லிட்டு யார் சொல்றா? இந்த வார்த்தை இன்று நிறைவேறி சொல்லி யார் சொல்றா சொல்லி பாத்தீங்கன்னா பேதுரு வந்து அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அவங்க ஆவிகளை பெற்று நடக்கும்போது நவ் திஸ் இஸ் வாட் ஸ்போக்கன் பை த ப்ராஃபட் ஜோயல், இது இங்க நிறைவேறியது சொல்லி சொல்றாரு. ஏன்னா அங்க மேல நம்ம படிச்சோம்னா பெந்தெகோஸ்தே நாள்ல எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த 120 பேர் அந்த மேல் வீட்டுல இருக்கிற 120 பேரும் என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தத்தை பெற்று அவங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேட்கிற மத்த ஜனங்கள் நிறைய பேர் யூதர்கள் வந்து பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட நேஷன்ஸ்ல இருந்து வந்தாங்க. அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எருசலேம்ல இருக்காங்க. இவங்க என்ன வந்து சில பேர் வந்து இவங்க நம்மளோட பாஷை பேசுறாங்களே, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க காலையில குடிச்சிட்டு வந்துட்டாங்களா சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? டூ மச் வைன், they have had too much wine, நிறைய குடிச்சிட்டாங்க போல சொல்லி 13ஆம் வசனத்துல பாக்குறோம். ஓகே, சொல்லிட்டு மேக் ஃபன் ஆஃப் தெம், அவங்கள பத்தி கிண்டல் பண்ணாங்க சொல்லி பாக்குறோம். சில பேருக்கு லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்போ பேதுரு வந்து எஞ்சி நின்று பேசுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா, இங்க என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா யோவேலால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் வந்து என்ன ஆகுது, நிறைவேறுது சொல்லி சொல்றாரு. அதுதான் யோவேலால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இங்க இருக்குது. ஓகே, யோவேல் 2ஆம் அதிகாரம். அங்க என்னன்னா தேவன் சொல்றாரு ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். லார்ட் சொல்லும் போது கேபிட்டல் லெட்டர் இருக்கு, கர்த்தர், டார்க் லெட்டர் கர்த்தர். யாரை குறிக்குது இது? பிதாவாகிய தேவன். அவர் என்ன சொல்றாருன்னா ஐ வில் pour out my spirit on you, on all people. என்னுடைய ஆவிய நான் எல்லார் மேலேயும் நான் ஊற்றுவேன் சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி சொல்றது அது அவரோட ஆவி. அவர் ஆவி ஊற்றுறோம்னா என்ன நடக்குதான்? தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்களாம், ட்ரீம்ஸ், விஷன்ஸ். நம்ம தானியல் தீர்க்கதரிசி, யோசேப்பு, ஓகே, எல்லாமே பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவிதான் அது. அது தனிப்பட்ட ஒரு நபர் கிடையவே கிடையாது, தேவனுடைய வல்லமை சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து யோவான் 17:3 தெளிவா போட்டிருக்கிறதுனாலனா ஒன்றான மெய் தேவனாக யோமையும் நீர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசிக்கிறதா என்னது நித்திய ஜீவன். 2 பேர் தான். ஓகே, ஒன்லி 2 பர்சனாலிட்டி. 1+1=2 தான். 1+1=1 கிடையாது. அது என்னது ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க பேர் என்னதுன்னா ஜீசஸ் ஒன்லி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாவே தேவன் தான் இயேசு கிறிஸ்து சொல்லி சொல்றாங்க. சோ அது கம்ப்ளீட்லி தப்பு. யாவே தேவன் வேற, இயேசு கிறிஸ்து வேற. அதனால்தான் அவர் குமாரன் தெரியுமா அவங்களுடைய பிதா தெரியுமா சொல்றதா நம்ம போன கிளாஸ்ல ஃபுல்லா டீடைல்டா பார்த்தோம். ஓகே, ஃபுல்லா எக்ஸ்ட்ரீம் டீடைல் நம்ம பார்த்தோம். சோ இப்ப நம்ம பாக்குறது என்னதுன்னா
பரிசுத்தாவி. பரிசுத்தாவி சொல்றது வந்து தேவனுடைய வல்லமை. இது வந்து டைரக்டா இன்னொன்னு வசனம் கூட இருக்கு பாருங்க. இப்ப நம்ம பார்த்தது என்னதுன்னா ப்ராஃபசி வகையில நம்ம பார்த்தோம். தேவனுடைய ஆவி கொடுத்தா என்ன பண்றாரு? ப்ராஃபசிஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து வருது சொல்லி பார்க்கிறோம். விஷன்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது? தேவன் அவருடைய ஆவி அமைச்சுதான் அவர்கிட்ட இருக்க ரகசியங்களை, அவர் யோசனைகளை என்ன பண்றாரு? அவருடைய பரிசுத்தாவி அமைச்சுதான் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு, மக்கள் கிட்ட காமிக்கிறாரு சொல்றதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் தேவனோட ஆவி வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லூக்கா 1:13 சாரி 35 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஓகே, இங்க பாருங்க கம்பேரிசன்ல உண்மையில் வரும், கம் அப்பான் யூ, உண்மையில் வரும், உண்மையில் வரும் சொல்லி 2 வாட்டி வருதா? உண்மையில் வரும், உண்மையில் வரும். எது வரும்? ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? பரிசுத்தாவி. ஓகே, ரெண்டாவது வாட்டி என்ன சொல்றாங்க? த பவர் ஆஃப் த மோஸ்ட் ஹை. அப்போ என்னது? பவர் ஆஃப் த மோஸ்ட் ஹை ஈக்குவல் டு பரிசுத்தாவி, பரிசுத்தாவி ஈக்குவல் டு பவர் ஆஃப் த மோஸ்ட் ஹை. இதுதான் அங்க சொல்ல வருது. அப்ப பரிசுத்தாவி சொல்றது தேவனுடைய வல்லமை, பவர். அதனால என்ன பண்ணப்படுது? ஏகப்பட்ட பேர் மேல ஊற்றப்படுது. ஓகே, அவங்க ஊற்றப்பட்டவன என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. அந்த பவர் வந்து வெளிப்படுது. அவங்க என்ன செய்யறாங்க? அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் செய்யறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் உரைக்கிறது ஒரு காரியமா இருக்கு. அது அந்த ஸ்பெசிபிக்கா நம்ம அதை மட்டும் தான் ஸ்டார்டிங்ல பார்த்தோம். அடுத்தபடி என்ன பண்றாங்க? அவங்க அந்நிய பாஷையை பேசுறாங்க, அவங்க வந்து அற்புதங்கள், அடையாளங்கள் பண்றாங்க சொல்லி பாக்குறோம், சுகப்படுத்துறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் அறிவு, நாலேஜ் எல்லாமே வந்து என்ன பண்ணுது? அவங்களுக்கு வருது சொல்லி பாக்குறோம். அது கூட பாருங்க, ஏற்கனவே படிச்ச வசனம் தான் இது. எதுனா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 2:4. படிக்கவானா? படிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பிப்போம், எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஓகே, இங்க நம்ம முக்கியமா என்னதுன்னா பாக்குறது என்னதுன்னா, சுவிசேஷத்தை வந்து கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க? அதுக்கு செவி கொடுத்து நடங்க. ஏன்னா தேவன் என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை சாட்சி கொடுத்தாரு. எப்படி சாட்சி கொடுத்தாரா? பலவித அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும், மிராக்கிள்ஸ், வண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் மூலமா. எப்படி? பை த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி என்ன பண்ணாரு? கொடுத்தாராம். யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. அப்புறம் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு தேவன் வந்து பரிசை வந்து கொடுத்து என்ன பண்ணாராம்? இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு இருக்கு சொல்றதை வந்து சாட்சியா வந்து அறிவிச்சா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனாலதான் நீங்க மேல இருந்தே படிச்சு பாத்தீங்கன்னா, முதலாவது யார் மூலமா சொல்லப்பட்ட சுவிசேஷம் சொல்லி பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல இருந்து நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனால சொல்லப்பட்ட சுவிசேஷம், பின்பு அவரால் கேட்கப்பட்டவங்களால சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை தேவன் தாமே என்ன பண்ணாராம்? அற்புதங்கள் பகிர்ந்து கொடுத்த ஆவினால, அற்புதங்கள்னாலையும் அதிசயங்கள்னால என்ன பண்ணாராம்? சாட்சி கொடுத்தார். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா அப்ப வந்து எப்படி தண்டனைக்கு தப்பிப்பீங்க சொல்லி யார்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் கிட்ட வந்து சொல்றாங்க. ஓகே, நீங்க ஏன் வந்து சுவிசேஷத்தை கேட்க மாட்டீங்க? கேளுங்க, இல்லைன்னா வந்து வரப்போற கோஆக்டில இருந்து நீங்க எப்படி தப்பிப்பீங்க சொல்லி கேட்கறாங்க. இதான் இந்த கான்டெக்ட்ல வர்றது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்தபடியா நம்ம பாக்குறது என்னதுன்னா, நம்ம லூக்ல பார்த்தபடி என்னதுன்னா தேவனுடைய வல்லமை. ஓகே, பரிசுத்தாவி சொல்றது தேவனிட்ட இருந்து வர்றது. அது ஏன் ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவி சொல்லி சொல்றாங்க? பரிசுத்தம்னா என்னது? ஹோலி சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா படி சொல்லுங்கப்பா. ஹோலி தான், அதான் சொல்லுவாங்க. ஹோலி. ஓகே, கரெக்ட். ஹோலினா என்னதுன்னா சாண்டிஃபைடு, பிரித்து எடுக்கிறது, அதுக்கும் சொல்லுவாங்க பிரித்து எடுக்கிறது. ஓகே, சோ 4ஆம் வசனம் படிங்க. 15:4, வெளிப்படுத்தல் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கம் ஆயின என்றார். என்றார் சொல்லி பார்க்கிறோம்.
செயல்கள் வெளியரங்கமா இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா தேவன் ஒருவரே பரிசுத்தர். ஃபார் யூ ஒன்லி ஆர் ஹோலி. ஓகே, பிதாவாகிய தேவன், யாவை தேவன், அவர் ஒருவரே பரிசுத்தர். அப்போ அவர்கிட்ட இந்த வர ஆவி வந்து என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பரிசுத்த ஆவின்னு சொல்லி யார சொல்றாங்க? தேவன் கிட்ட இருந்து வரும் ஆவிய. ஓகே, அந்த வல்லமைய சொல்றாங்க. அதனாலதான் அந்த வல்லமை பேர் இருந்ததுனால பரிசுத்தாவி. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் வில் கம் அப்பான் யூ அந்த பவர் ஆஃப் த மோஸ்ட் ஹை, பவர் ஆஃப் த மோஸ்ட் ஹை வில் ஓவர் ஷேடோ யூ. சொல்லும்போது எதை பேசிட்டு இருக்காங்க? ஹோலி ஸ்பிரிட் தான் வந்து அந்த பவர் ஆஃப் காட் சொல்லி பாக்குறோம். ஓகே, தேவனுடைய வல்லமை சொல்லி பாக்குறோம். மத்தபடி தனிப்பட்ட முறையில ஒரு ஆள் மாதிரி வந்தாங்கன்னா அது தப்பாயிடும். ஓகே, இது ஆக்சுவலா வந்து தேவனுடைய வல்லமை வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி அற்புதங்கள், அதிசயங்கள் நம்ம பார்த்தோம். இப்பதான் நம்ம என்ன பார்த்தோம்? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல வண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ். இங்க வந்து மரியாள் வந்து கர்ப்பவதி ஆகும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வெர்ஜன் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பவதியே ஆக முடியாது. ஒன்லி த்ரூ மேன்ஸ். ஒரு ஆள் மூலமா தான், ஒரு மனுஷன் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆண் மூலமா தான் வந்து ஒரு ஸ்திரீ வந்து கர்ப்பவதி ஆக முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி சொல்றதா தீர்க்கதரிசனமே. பாத்தீங்கன்னா அது எந்த தீர்க்கதரிசனத்தோட ஃபுல்ஃபில்மென்ட் சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனிசஸ் 3 ஸ்திரீயின் வித்து. ஓகே, படிங்க 15:3-15. சாத்தானுக்கு உனக்கும் வந்து ஸ்திரீக்கும் படிங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவாய், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இங்க ஸ்திரீக்கு பதிலு இங்க என்ன போட்டிருக்கணும்? ஆக்சுவலா ஆதாமோட வித்து சொல்லி போட்டிருக்கலாம். ஆனா ஆதாமின் வித்து போடவே இல்லை தேவன். ஆதாமின் வித்து மக்கள்லாம் என்னது? மரணத்துல இருக்காங்களாம். எல்லாருமே என்னது? ஆதாம் கிட்ட இருந்து வந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துல வந்து அடிமைத்தனத்துல இருக்காங்க. அப்ப எப்படி வந்து ஆதாம் வந்து தேவனால் மண்ல இருந்து எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டாரோ அற்புதமா, அதே போல ஸ்திரீ சொல்றது மண். ஓகே, அந்த எக் வச்சிருக்கவங்க தான். ஓகேவா? அப்ப அந்த வித்து வந்து எங்க இருந்து வருது சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மிராக்குலஸா வருது, ஒரு ஆச்சரியமா வருது சொல்லி பாக்குறோம். இட் இஸ் a miraculous birth சொல்லி பாக்குறோம். அப்ப எங்கெல்லாம் வந்து தேவனுடைய ஆவி இருக்குதோ அங்க என்ன இருக்கு? வல்லமை உண்டு. அங்க மிராக்கிள் இருக்கு சொல்லி பாக்குறோம். எங்கெல்லாம் தேவனோட ஆவி இருக்குதோ அங்க என்ன இருக்கு? வல்லமை, ப்ராஃபசி, தீர்க்கதரிசனங்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாமே இருக்கு. ஹீலிங் எல்லாமே இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா மிராக்குலஸ் பர்த் தான் வந்து என்ன பண்ணுது இங்க குறிக்குது. அந்த ஸ்திரீ என்ன வராங்க? ஒரு கன்னிகை கர்ப்பவதியா வராங்க சொல்லி பாக்குறோம். அவங்களுக்கு ஒரு குமாரன் வந்து பிறக்குறாங்க. அதான் யாரு? இயேசு கிறிஸ்து. பாத்தீங்கன்னா அதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னதுன்னா உலகத்துல எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீல இருந்து பிறக்கல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் மூலமா தான் பிறந்தாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, எல்லா மக்களும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருமே யார் மூலமா பிறந்தாங்க? தகப்பனுடைய வித்து மூலமா தான் பிறந்தாங்க. ஆனா ஒரே ஆளு ஸ்திரீயின் வித்து மூலமா பிறந்தவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது தீர்க்கதரிசனம் எங்க நிறைவேறுது? எப்ப சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது. அது இங்க லூக்கா 1:35 வந்து நிறைவேறுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சொல்லுங்கப்பா ஆனந்தி. அங்கிள் சிங்கராஜ் வந்து சொன்னாங்க. இப்போ மீன்ஸ் ஒரு 1970லயோ சம்திங் வந்து சரகேட் உமன்ஸ் தானே? சரகேட் உமன்ஸ். சரகேட்டா எனக்கு தெரியல அங்கிள். அது கூட ஒரு வெர்ஜின் விமன் ஆகாதவங்க இது குழந்தை பிறந்திருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ன் அந்த ஜாய் பிரவுனோ சம்திங் அந்த நேம் தான் அங்கிள் பார்த்தோம். அப்போ கேக்குறாங்க பிறந்தது பொண்ணா இல்ல? அப்ப அவங்களுக்கும் பாவம் இல்லாத சரீரம் தானே இருக்கு. பரிசுத்த சரீரம் தானே வெர்ஜின் பர்த் ஃபர்ஸ்ட் வுமன் அப்படினு போட்டுருந்தாங்க. பாசிபிள். அது பாசிபிளே இல்லப்பா. ஓகே ஓகே, as far as we know humans are incapable of producing such virgin birth. However many animals இருக்கு. ஓகே, அனிமல்ஸ் வந்து செல்ஃப் அது யூனிசெக்ஸா இருக்கும். ஆக்சுவலா அது ஆணாவா இருக்கும் பெண்ணாவா இருக்கும். அது மாறும். அது குதிரை இருக்கு பாத்தீங்களா? கடல் குதிரை சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி சில பீங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து அப்படி இருக்கு. ஆனா ஹியூமன் பீங்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்கேப்பபிள் இல்ல. அது அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹியூமன் வந்து அப்படி ஆயிருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க? வித்தவுட் எக். என்னது? ஸ்பெர்ம். Any records? Strange natives, breaking news.
இயரிங்ஸ் மெடிக்கல் வேலிடிட்டியே கிடையாது அதுக்கு. ஓகே. மெடிக்கல் வேலிடிட்டியே இல்லையா. ஓகே, வெர்ஜின் பர்த் இது நடந்ததுக்கான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஆனா வந்து கிளைம் பண்றாங்க, 45 பேர்கிட்ட கிளைம் பண்றாங்களாம். ஓகேவா, ஆனா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஓகே, ரிப்போர்ட் எங்கன்னா யூஎஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களா. அப்படி இருந்தா வந்து அது இம்பாசிபிள் இல்ல. ஆனா வந்து அதான் 1950 வந்து ஆக்சுவலா அந்த மாதிரியா இருக்கும். அது அதுவும் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல மட்டும் தான் அதை வந்து கிளைம் பண்றாங்க, அத சொல்லிருக்காங்க. ஆனா அது வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல வந்து வேலிடேட் பண்ணல அது எதுவுமே. ஓகே. சோ அது ஒன்லி பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல வந்து எந்தவித ஹாஸ்பிட்டலும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே, அவரே வந்து அந்த மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதே பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற ஒரு தீர்க்கதரிசனம். இந்த தீர்க்கதரிசனம் வந்து நிறைவேறுதல். இது தேவனே என்ன பண்றாரு, அதை வந்து செயல்படுத்துறாரு. அதனாலதான் நம்ம ஐசியா 9ஆம் அதிகாரத்தோட என்ன பாக்குறோம்னா 9:6 வந்து பாக்குறது என்னதுன்னா 6:9 அந்த இதெல்லாம் பாக்குறது என்னதுன்னா தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன பண்றாராம், இது செயல்படுத்துறாரு. அது கூட படிங்க, ஐசையா 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அவருடைய நாமம் வண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஓகே, மைட்டி காட். ஓகே, எவர்லாஸ்டிங் ஃபாதர் சொல்லும்போது ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சரிட்டி, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்புறம் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதில் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். யார் இதை செயல்படுவா? இதான் கோல்னது இயேசு கிறிஸ்து பிறக்கணும், வெர்ஜின் பர்த்தா வரணும். ஓகே, அவர்கிட்ட என்ன இருக்கணும்? ராஜ்யம், வல்லமை, எல்லாமே. நித்திய பிதா, சமாதான பிரபு, தாவீதின் செங்கோல் வந்து என்ன பண்ணும்? அவர்கிட்ட கொடுக்கப்படணும். என்றென்றைக்கு அவர் வந்து என்ன பண்ணணும்? நீதியின் செங்கோல் வச்சு என்ன பண்ணும்? ஆட்சி செய்யணும். இதெல்லாம் யார் செய்யணும்? இயேசு கிறிஸ்து செய்யணும். செய்யறதுக்கு யார் வந்து செயல்படுத்துவா? இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா the zeal of the Lord Almighty will accomplish this. accomplish என்னது? அவர் தான் செய்து முடிப்பார். லார்ட் ஆல்மைட்டி. ஓகே, ஆல்மைட்டி இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்னது? the mighty God. இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லும் போது என்ன இருக்கு? யாவே ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உள்ளவர். ஜீல், வைராக்கியம், அது செய்து முடிக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இது காமிக்கிறேன். மற்றபடி நம்ம பேக் டு அது போலாம். பாத்தீங்கன்னா வெர்ஜின் பர்த் பத்தி போட்டிருக்கு. அந்த வெர்ஜின் பர்த்தோட நிகழ்வு தான் என்ன பாக்குறோம் இங்க. அற்புதமா என்ன பண்றாங்க? மேரியோட வயிற்றுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிறகுறாரு. அது ஆதாம் உடைய அந்த பேர்த்துக்கு வந்து அது இணையா இருக்கு சொல்லி போறோம். எப்படி தேவனால வந்து அவங்க ஆதாம் வந்து உருவாக்கப்பட்டு அவர் வந்து பிறந்தாரோ, அதே போல இங்க என்ன ஆகுறாங்க? பரிசுத்தாவி மூலமா தேவன் வந்து என்ன பண்றாரு? ஒரு அற்புதத்தை செஞ்சு இங்க மேரியோட வயிற்றுல வந்து என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதான் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் காட், இந்த வல்லமை, ஹோலி ஸ்பிரிட் சொல்றது. சோ இது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவோட விஷயத்துல நம்ம போய் பார்க்கலாம். எதுனா இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் எடுத்து வந்து பாக்குறேங்க. மேத்யூ 3 நம்ம ஏற்கனவே படிச்ச வசனங்கள் தான். 3:16-17. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது. மேத்யூ 3:16-17. ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஓகேவா? பாத்தீங்கன்னா தேவ ஆவி, the spirit of God, தேவ ஆவி, தேவனுடைய ஆவி வந்து இறங்கின உடனே அங்க இருந்து வானத்துல இருந்து ஒரு சத்தம் வரவர் தான், இவர் என் நேசகுமாரன், என்னோட குமாரன் இவரு, இவரோட பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது சொல்லி பாக்குறோம். ஓகேவா?
பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் கேட்டுதா இல்லைன்னா வந்து எல்லாருக்கும் கேட்டுதா சொல்லி தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் கேட்டிருக்கலாம். ஏன்னா சத்தத்தை யாரும் கேட்டதில்லை. இல்லைன்னா ஒரு தூதன் வந்து என்ன பண்ணிருக்கலாம், தேவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவா எப்படி ஒபாமா கிட்டயோ இல்லைன்னா வந்து ஆஹ் மோடி கிட்டயோ வந்து ஒரு லெட்டர் வந்ததுன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா ஒரு லெட்டர் கொண்டு வர ஒருத்தர் இருக்காரோ, ஆனா லெட்டர்ல இருக்கிற மெசேஜ் வந்து யாருது, மோதிதோ. அந்த மாதிரி வந்து இங்க ஒரு தூதன் மூலமா சொல்லியிருக்கலாம். ஏன்னா தேவனுடைய சத்தத்தை ஒருவனும் ஒரு காலம் கேட்டதில்லை சொல்றதுனால. ஓகேவா? பார்த்தோன்னா இங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுனா தேவனுடைய ஆவி வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட உடனே அடுத்தபடி என்ன ஆகுறாரு, அது மட்டும் இல்லாம ஒரு சத்தம் வருது இந்த மாதிரி இவர் நேசகுமாரன் சொல்லிட்டு. அப்ப தேவன் தான் என்ன பண்றாரு, அவர் ஆவி அமைச்சு அப்ரூவ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். தேவன் தாமே சாட்சி கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் அவர் வந்து போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக போறா சொல்லி பாக்குறோம். எங்கன்னா 17ல இருந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாத்தானால சோதிக்கப்படுறாரு. ஒவ்வொரு வாட்டி சோதிக்கப்படும் போது பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்றான், இந்த டெம்ப்டர் 4:3 படிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். சாத்தான் பாருங்க என்ன சொல்றான், மியூட் பண்ணிக்கோங்கப்பா, ரிப்பீட் ஆகுது. சாத்தான் என்ன சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால். சாத்தானுக்கு தெரியும் யாரு குமாரன், யார் பிதா, யாரு மூவர் ஒருத்தரா, இல்ல ட்ரிண்டியா, இல்ல வேற சொல்லி சாத்தான், ஏன்னா தூதன் அவங்க எல்லாம். ஓகேவா? அவங்களுக்கு தெரியும், பிசாசுகள் மத்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன சொல்றான், நீ தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட் ஆளா இருந்தனா நீ வந்து என்ன பண்ணு, இந்த சாப்பாடை வந்து கல்லை வந்து அப்பமா மாத்து சொல்றாங்க. இது ஒரு வாட்டி மட்டும் சொல்லல, எத்தனை வாட்டி சொல்றான்னு சொல்லி பாருங்க சாத்தானு. 6ஆம் வசனம் படிங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சரி, ஓகே ஓகே. சோ அங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரனா இருந்தா நீ தாழ குதியும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அந்த சாத்தான் சொல்றான். அதே போல பாத்தீங்கன்னா கடைசியா வந்து மலை உச்சியில போயிட்டு என்னை தொழுதுகொள் சொல்லும் போது அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய்க்க என்று எழுதியிருக்கிறதே என்றார். உன் தேவனாகிய கர்த்தருக்கே நீ என்ன பண்ணும், அவரை தொழுது கொண்டு அவருக்கே நீ ஆராதனை செலுத்துவாயாக சொல்லி, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் சொல்லும்போது யாரு, அந்த ஒரே தேவன் யாவே தேவன், அவரை தான் வந்து நீ என்ன பண்ணும் வணங்கணும் சொல்லிட்டு சாட்சியை சொல்றா சொல்லி பாக்குறோம். அவர் என் பிதா, நான் அவருடைய குமாரன் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஓவரால் டெம்ப்டேஷன்லயே நம்ம என்ன பாக்குறோம், இது புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாக்குறோம் இந்த இடத்துல. சரி, நம்ம டைரக்டா இதுக்கு போலாம். இவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு சோதிக்கப்பட்ட பிறகு என்ன பண்றாரு, பிரசங்கிக்க தொடங்கினார். ஜீசஸ் began to preach. ஆரம்பது என்ன பண்றாரு, ஏகப்பட்ட அற்புதங்கள் செய்யறாரு. எப்படி அற்புதங்கள் செய்யறாரு, முழுவதுமா தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சீஷர்களுக்கு வந்து என்ன பண்றாரு, ஆவிகளை ஊதி நீங்க போய் என்ன பண்ணுங்க, அற்புதங்கள் அதே என்னது 2 போய் சுவிசேஷத்தை பரவ சொல்லுங்க, யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்க சொல்லி இயேசு கிறிஸ்து கூட அற்புதம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த ஆவியை வந்து பிரிச்சு கொடுத்து என்ன பண்றாங்க, சீஷர்களை என்ன பண்றாங்க, பேய்களை விரட்டுறாங்க, அங்க இருக்கிற மக்களை வந்து குணப்படுத்துறாங்க சொல்லி பாக்குறோம். சோ இப்படிதான் வந்து தேவனுடைய ஆவி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, பரிசுத்தாவி ஒண்ணு வந்து தீர்க்கதரிசனங்கள் மறைபொருள்களை ரகசியங்களை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம பாக்குறோம். அது பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசனங்கள், விஷன்ஸ், ட்ரீம்ஸ் அதெல்லாம் கொடுத்து, அப்புறம் பெந்தைக்கோஸ்து நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாத படிக்க பழைய ஏற்பாடுலயே வந்து பாத்தீங்கன்னா எலியா, எலிசா எல்லாம் என்ன பண்றாங்க, அற்புதங்கள், அடையாளங்கள் பயங்கரமா செய்யறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆனா அதே போல புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா வந்து இவரு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா அற்புதங்கள், அடையாளங்கள் செய்யறாங்க. அப்புறம் பெந்தைக்கோஸ்து நாள்ல பாத்தீங்கன்னா சீஷர்கள், ஓகே, அப்போஸ்தலர்கள் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 120 பேர் கிட்ட அற்புதங்கள், அடையாளங்கள் வந்து செய்யறாங்க சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்ப பரிசுத்தாவியை பத்தி பார்த்துட்டோம். ஓவராலா பரிசுத்தாவி சொல்றது தேவன் கிட்ட இருந்து வரும் ஒரு ஆவியா இருக்கு, அது தேவனுடைய வல்லமையா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது மூலமா தீர்க்கதரிசனங்கள், அது மட்டும் இல்லாம அற்புதங்கள், அதிசயங்கள் வந்து செயல்படுத்துறதுக்காக இருக்கு சொல்லி பாக்குறோம். அது தனிப்பட்ட ஒரு நபர் இல்ல சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா? இப்ப அடுத்தபடியா நம்ம பாக்குறது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு வசனம் வந்து இருக்கு.
அதுதான் நிறைய பேர் வந்து முக்கியமா எடுப்பாங்க. எதுனா யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஓகே, படிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுவார் சொல்லி பாக்குறோம். நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இது வரைக்கும் என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன நிறைய காரியங்கள் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க ஆக்சுவலா. ஓகே, அவர் ஈவன் வந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் சொல்றது கூட என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அதனாலதான் தோமா என்ன பண்றாரு, அவர் நான் உயிர்த்தெழுந்ததை நான் நம்ப மாட்டேன், அவரை நான் தொட்டு பாக்குற வரைக்கும், அவரோட காயங்களை நான் என் கையை வைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன் சொல்லி தோமா சொல்லுவாரு. பேதர்லாம் போயிட்டு ஷாக் ஆயிடுவாரு. அப்புறம் மீன் பிடிக்க திருப்பியும் போவாங்க சொல்லி பாக்குறோம். இன்னொன்னு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றவங்க மறந்து போயிடுவாங்க சொல்லி பாக்குறோம். அப்பதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நான் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், பரிசுத்த ஆவி வந்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்ப தோமா சொன்னது பார்க்கலாம். ஐ வில் நாட் பிலீவ் அன்டில் ஐ புட் மை ஹேண்ட் ஆன் ஹிஸ் on him. John 20:25. யோவான் 20:25. 3ஆம் நாள் உயிர்த்தெழுறதே என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருப்பாரு. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளின் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு இந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். எந்த அளவு பாத்தீங்கன்னா அவிசுவாசத்துல இருக்காங்க பாருங்க. ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண வேண்டியது இருந்தது, அவங்களுக்கு வந்து காமிச்சு அந்த சரீரத்துல அந்த பூட்டி இருந்த கதவு, மூடி இருக்கிற கதவுல வந்து உள்ள நுழைஞ்சு அவர் வந்து என்ன பண்றாரு, ஆவிக்குறி சரீரத்துல இருந்ததுனால உள்ள வராரு சொல்லி பாக்குறோம். ஏன்னா மாம்சத்திலே கொலையுண்டு அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது எதுல இருந்துச்சாரு, ஆவிக்குறி சரீரத்துல உயிர் தந்தார் சொல்லி பாக்குறோம். எழுந்து என்ன பண்றாரு, அவர் வந்து நிறைய பேருக்கு 500 பேர்கிட்ட காட்சி தந்தாரு. ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, சாட்சியா வந்து இவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் சொல்றத வந்து சாட்சியா அறிவிச்சாரு, காமிச்சாரு சொல்லி பாக்குறோம். எவிடன்ஸா காமிச்சாரு சொல்லி பாக்குறோம். காமிச்சிட்டு என்ன பண்றாரு, இந்த தோமாக்கு என்ன பண்றாரு, வந்து கூட்டிருந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இதோ நான் தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு அந்த மாம்சிக சரீரத்துல வந்து காமிக்கிறார் சொல்லி போறோம். எப்படி வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து தூதர்கள் வந்து கீழே இறங்கி வந்து சாப்பிட்டாங்களோ, அந்த என்னது ஆபிரகாம் சமைச்சு வச்ச காரியங்கள், ஆபிரகாமும் சாராவும் சமைச்சு வச்ச அந்த ஆட்டை சாப்பிட்டாங்களோ, அதே போல என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவும் ஆவிக்கு சரீரத்துல இருக்கிறதுனால அவர் பூட்டிருந்த கதவு வழியா வராரு. ஓகே, ஏன்னா காற்றா இருக்கிறார், ஒரு ஆவியா இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். சரீரம் வந்து ஆவிக்குரிய சரீரமா இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, உள்ள வந்துட்டு டக்குனு மாம்ச சரீரத்துல காமிக்கிறார், பாரு இந்த குத்தப்பட்ட காயங்கள், நீ தொட்டதான் நம்பவும் சொல்றியே, ஆனா கண்டு விசுவாசிகள் காட்டிலும் காணாமல் விசுவாசிகள் பாக்கியவான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு சொல்லி பாக்குறோம் அந்த இடத்துல. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்குமே விசுவாசமே இல்ல ஆக்சுவலா. மோஸ்டா எல்லாரும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்றாரு, அப்ப என்ன பண்றாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. நடக்கிற சிச்சுவேஷனே புரியல யாருக்குமே சொல்லி பாக்குறோம். அதனால என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி வரும், உங்களை நான் வந்த பிறகு என்ன பண்ணுவான், நான் கற்று தந்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு நினைப்பூட்டும். ஓகே, ரிமெம்பர் யூ ஆஃப் எவ்ரிதிங் ஐ ஹேவ் செட் டு யூ, உங்களுக்கு நினைப்பூட்டும் சொல்லி சொல்லும்போது எல்லாமே ஞாபகப்படுத்துவார் சொல்லி சொல்றாங்க. இதுதான் என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இன்னொரு வாட்டி கூட ரிமைண்ட் பண்றாரு. ஆக்ஸ் 1ஆம் அதிகாரம் அவர் திருப்பி ஸ்பெசிபிக்கா சொல்றது பாருங்க, 4ஆம் வசனத்துல படிங்க. அன்றையும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட, ஓகே, அந்த பரிசுத்த ஆவி மூலமா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அதனால என்ன பண்ணுங்க, எருசலேம் விட்டு போவாதீங்க, டு நாட் லீவ் எருசலேம் சொல்லி சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்னாச்சு, அடுத்த அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்னாச்சு, பரிசுத்த ஆவி மூலமா தேவன் என்ன பண்றாரு, பெந்திகோஸ்து நாள்ல, the day of Pentecost came. ஓகே,
இயேசு கிறிஸ்து அந்த பெந்தெகோஸ்து சொல்றது 50. எதுல இருந்து 50? அந்த பஸ்கா நிசான் மாதம் 14ஆம் தேதியில இருந்து 50ஆம் தேதி சொல்லி பாத்தீங்கன்னா பெந்தெகோஸ்து நாள். அப்ப வந்தபோது அங்க என்ன ஆகுது? பரிசுத்தாவி வந்து கொடுக்கப்படுது சொல்லி பார்க்கிறோம். தேவனால் அனுப்பப்படுது சொல்லி பார்க்கிறோம். அனுப்பப்பட்ட உடனே அவங்க அந்நிய பாஷையில பேசுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே செய்யறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? நிறைய பேர் ஹீல் பண்றாங்க, எல்லா காரியங்களும் நடக்குது. சோ இதுதான் ஓவராலா நடக்கிற விஷயம். அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா ஞானம், அறிவு சொல்ற காரியங்களும் இவங்களுக்கு வந்துச்சு. ஞானம், அறிவுனா என்னது? புரிதல், வேதாகமத்தின் புரிதல், இயேசு கிறிஸ்து சொல்லி தந்த காரியங்கள் எல்லாமே வந்து என்ன ஆச்சு? இவங்களுக்கு நினைப்பூட்டுவார் சொன்ன காரியங்கள் எல்லாமே நினைவுக்கு வந்துச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனம் பாருங்களேன். 13. இவங்க கல்லாதவர்கள், அன்ஸ்கூல்டு என்ன, ஸ்கூலுக்கே போனது கிடையாது. ஆர்டினரி மென்ஸ், மீன் பிடிக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க. இவங்க எப்படி வந்து வேத வசனங்களை வந்து சொல்லி சொல்லி பேசுறாங்க சொல்லி தெரியும். அவங்க என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். ஜீசஸ் இஸ் த ஸ்டோன் யுவர் பில்டர்ஸ் ரிஜெக்டட் which have become the cornerstone சொல்லி யார் சொல்றா? இங்க பேதுரு பேசிட்டு இருக்காரு. ஓகே, பரிசுத்தாவினால என்ன பண்ண ஃபில் ஆயிட்டு. படிங்க, 8ல இருந்து படிங்க. ஆக்ட்ஸ் 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவியினாலே நிறைந்து ம் அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பேதுருவுக்கும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். போதும். இப்ப என்ன பாக்குறோம்? இங்க இருந்த அந்த சினேகிரிப்ஸ், அந்த இதுல இருந்த பெரிய ஆட்கள் என்ன பண்றாங்க? பயந்துடுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எப்படா இவங்க வந்து கல்லாதவங்க ஆட்கள், மீன் பிடிக்கிற ஆட்கள், இவங்க எப்படி வந்து இவ்வளவு தூரம் வந்து வார்த்தைகளை என்னதுன்னா வசனங்களை, தீர்க்க வசனங்கள்ல, அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட வசனங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்றாங்க? பேசுறாங்க சொல்ல ஆச்சரியப்படுறாங்க. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுது. என்னதுன்னா, நீங்க எருசலேமை வெயிட் பண்ணுங்க, பரிசுத்தாவி கொடுப்பாங்க. கொடுத்த உடனே நான் சொன்ன சத்தியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? தேவன் வந்து நினைப்பட்டுவார், பரிசுத்தாவி மூலமா நினைப்பட்டுவார் சொல்ற காரியங்கள். அப்ப பரிசுத்தாவி கொடுக்கப்படுறது என்னது? நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம் எல்லாத்துக்கும் தான் கொடுக்கப்படுது சொல்லி பாக்குறோம். அதனால்தான் பரிசுத்தாவின் வரங்கள் சொல்லி பார்க்கும்போது அது என்னென்ன இருக்கு சொல்லி பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், நம்ம இதோட முடிக்கலாம். 12, 7, 8, 11 வரைக்கும். 7ல இருந்து இருக்கு, 7ல இருந்து 11. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், 2 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், 3 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், 4 வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், 5 வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், 6 வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், 7 வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், 8 வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியா நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இங்க ஆவியானவர் சொல்றது யாரு? பிதாவாகிய தேவன். தேவனே ஆவியானவர். ஓகே, அவர் தான். அதனால காட் ஸ்பிரிட் சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். அது நெக்ஸ்ட் நம்ம போலாம். அது முன்னாடி பாத்தீங்கன்னா மொத்தம் என்னது? 9 வரங்களை என்ன பண்றாரு? தேவன் பகிர்ந்து கொடுக்கிறாராம். யாருக்கு?
யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னது? ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்? ஞானம், அறிவு, விசுவாசமா. இது எப்படிப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிஃப்டா. இத கிஃப்ட்னா என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க அதுக்காக நீங்க என்ன பண்ணல, உழைக்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சாமுவேலுக்கு வந்து ஒரு அவங்க கம்பெனில இருந்து என்ன பண்றாங்க, ஒரு கார் கிஃப்ட் பண்றாங்க. அந்த கார் பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸா இருக்கு வச்சுக்கோங்க. ஓகே, அது விலை பாத்தீங்கன்னா ஒரு 55 லட்சமோ இல்ல 60 லட்சமோ இருக்கு. அதுக்காக வந்து சாமுவேல் வந்து ஏதாவது உழைச்சாரா? அவர் கம்பெனில வேலை செஞ்சாரு, வேலைக்கான கூலி தராங்க, சம்பளம் தராங்க, முடிஞ்சிச்சு. ஆனா கிஃப்ட் சொல்றது என்னது? நீ வேலைக்கான உழைச்சதுக்கான இது கிடையாது. அவர் ஓனர் என்ன பண்றாரு, உங்க மேல பிரியப்பட்டு என்ன பண்றாரு, இலவசமா கொடுக்கறது ஒரு கிஃப்ட். எந்த வித முயற்சி இல்லாம ஒரு ஃப்ரீயா கொடுக்கறதா கிஃப்ட் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த கிஃப்ட் தான் என்ன பண்றாங்க, காட் வந்து என்ன பண்றாராம், இந்த 9 வரங்களை கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். 9 கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு. அதுல வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்க போறோம் இந்த வரப்போற பாடங்கள்ல. இதுல முக்கியமா என்னதுன்னா விஸ்டம் அண்ட் நாலேஜ் எதுக்கு சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பேதுருக்கு வந்து இருந்தது. பேதுருக்கு வந்து என்னாச்சு, நாலேஜ். அவங்க கல்லாதவர்கள், வேதத்தை வாசிக்காதவங்க, அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, பேதையர்கள். ஓகே, ஒண்ணுமே தெரியாதவங்க. ஓகே, ஆர்டினரி மென்ஸ். ஓகே, அவங்களுக்கு எப்படி வந்து இந்த வசனங்கள்லாம் இங்க யோவேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ல யோவேல் சொன்ன தீர்க்கதரிசனத்தை என்ன பண்றாரு, தெளிவா பேசுறாரு. ஏகப்பட்ட தீர்க்கதரிசனங்களா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நம்ம போய் பார்த்தாலே அங்க இங்கேயாச்சும் வந்து சின்ன ஒரு 2 சென்டென்ஸ். ஓகேவா? அங்க போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தீர்க்கதரிசன வசனங்களா தான் பேசிட்டு இருக்காரு. ஓகே, பாத்தீங்கன்னா யோவேலால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், அடுத்து பாத்தீங்கன்னா தாவீதால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து தாவீது சங்கீதம் 110 சொல்லப்பட்ட வசனம், அப்புறம் பாத்தீங்கன்னா என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன்னு சொல்லிட்டு மோசேனால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அடுத்த அதிகாரத்துல சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அவர் அடுத்தடுத்த விஷயங்கள்ல. ஓகேவா? சோ மோசேனால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படி இவருக்கு வந்து இப்படி கல்லாதவர் வந்து இவ்வளவு தூரம் பேச முடியுது, இவ்வளவு தூரம் வந்து ஞானமா வந்து வசனங்களை கோட் பண்ணி கரெக்டா சொல்ல முடியுது சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்தாவி மூலமா கொடுக்கப்பட்ட அந்த வரங்கள். ஒரு வரம் என்னது, ஞானம். அந்த ஞானத்தின் மூலமா தான் என்ன பண்றது, பேசுறோம் சொல்லி பாக்குறோம். அவர் படிக்காமையே கத்துக்காதமையே பைபிள் தெரியாமையே என்ன பண்றாங்க, அற்புதமா என்ன ஆகுது, அவர் டக்குன்னு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சிப்பு என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரெயின்ல வந்து ஒரு டைரக்டா நாலேஜ் ஏத்துற மாதிரி ஒரு சிப்லயே என்ன பண்றாங்களா. இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபிளைட் ஓட்டணும் சொல்லும் போது ஃபிளைட்டுக்கான சிப் வந்து உள்ள ஏத்திட்டாங்கன்னா ஃபிளைட்டுக்கான டேட்டா எல்லாமே மைண்ட்ல பாஸ் ஆயிடும். பாஸ் ஆகிற பிறகு நீங்க டக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு 2 நிமிஷத்துல கத்துக்கிட்டீங்க, ஃபிளைட்டை நீங்க டேரக்டா ப்ரொஃபஷனலா ஓட்டலாம். நீங்க ஜாவா ப்ரோக்ராம் கத்துக்கணும்னா டேரக்டா ஒரு சிப் எடுத்து வச்சுட்டீங்கன்னா போதும். அதாவது ப்ரோக்ராம்ல இருக்கிற என்னென்ன கான்செப்ட், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், பைத்தானா இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும், எல்லாம் வந்து இது இப்போ ரீசெண்டா வர ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த ஸ்கிரிப்டை வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா டக்குன்னு ஏத்திக்கலாம். ஓகே, ஏத்திக்கிட்டு நீங்க டேரக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சலாம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இது மூலமா நம்ம என்ன கோ ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா இருக்கிறது கோ ஸ்கிரிப்ட். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா வந்து டக்குன்னு நீங்க கத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துல. நீங்க உட்காந்து அதுக்காக படிச்சு 2-3 வாரம் நீங்க படிக்கணும்னு சொல்லி தேவையில்லை. ஸோ அந்த மாதிரிதான் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க இப்போ. ஆனா இப்போ ஏஐ வந்ததுனால ஈஸியா நம்ம சாட் ஜிபிடில போட்டு நம்ம எடுத்துடுறோம். ஆனா என்னதுன்னா அந்த காலத்துல சொல்றது என்னதுன்னா இவங்க எந்தவித முயற்சி இல்லாம வேதத்தை படிக்காமே என்ன பண்றாங்க, பேதுரு வந்து என்ன பண்றாரு, அன்ஸ்கூல்டு என்ன பண்றாரு, தேவனுடைய வசனத்தை வந்து பேச ஆரம்பிக்கிற சொல்லி பாக்குறோம். அதே மாதிரிதான் ஹீலிங்னா சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஹீல் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், ஒரு எலும்பு உடஞ்சிச்சுன்னா எப்படியும் ஒரு 6 மாசம் ஆகும். ஆனா இவங்க தொட்ட உடனே என்ன ஆயிடுதான், ஒரு செகண்ட்ல ஹீல் ஆயிடுது சொல்லி பாக்குறோம். ஒரு நொடி பொடியில நொடி பொழுதுல ஹீல் ஆயிடுதுன்னா என்னது, அந்த எலும்பு கூடி இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுதான் வந்து ஹீலிங் மிராக்கிள் சொல்லி பாக்குறோம். அது இயற்கைக்கு மாறா, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கைப்படி 6 மாசம் ஆகணும், இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்ன ஆகுது, ஒரு செகண்ட்ல என்ன ஆகுது, ஹீல் ஆயிடுது சொல்லி பாக்குறோம். அப்படிப்பட்ட வரங்களை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எப்படி தேவன் வந்து வல்லமையா வந்து செயல்பட்டாரு, அந்த வரங்கள் எப்படி இருந்தது, யாருக்கு கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்படல சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் அடுத்தபடியா நெக்ஸ்ட் வர பாடங்கள்ல. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னதுன்னா தேவனுடைய ஆவினா என்னது, தேவனுடைய வல்லமைனா என்னது சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, அது மூலமா எப்படி வந்து வரங்கள் வந்து கொடுக்கப்படுது சொல்லி நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லவா? ஓகே சாமுவேல். இல்ல. ஓகே சரிப்பா, நம்ம நெக்ஸ்ட் அதை டீடைல் பார்க்கலாம். அடுத்தடுத்த பாடங்கள்ல நம்ம இன்னும் டீப்பா
போக வேண்டியது இருக்கும். ஓகே, அதனால நீங்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் நீங்களும் வந்து அதை செக் பண்ணுங்க, வேலிடேட் பண்ணுங்க, எக்ஸாமின் பண்ணுங்க. ஓகே, சரிப்பா, நான் முடிச்சிடலாம் இன்னைக்கு. இறுதி இறுதி ஜெபமாக இன்னைக்கு வந்து சிங்கராஜ் நீங்க பண்றீங்களா? பண்ணுவாங்க uncle. அவங்க practice பண்ணிட்டாங்க. பிராக்டிஸ் பண்ணா நான் ஒரு பெருசா ஒரு 10 லைனுக்கு நான் நாளைக்கு பண்றேன். அதுல முழு சரி, நாளைக்கு பண்ணிட்டோம். ஓகே, இன்னைக்கு வந்து சாமுவேல் தான் பண்ணார்ல நேத்திக்கு. ஆமாங்க. டியூஸ்டே பண்ணாரு. அப்போ ஆனந்தி நீங்க பண்ணுங்க. சரி, ஓகே. ஓகே. நேசிக்கும் பரலோக தகப்பனே, எங்கள் யாவே தேவனே, இந்த வேலை தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலுமாக கூட ஆமீன் அப்பா, அநேக காரியங்கள் உண்மை பற்றி பார்த்தோம். ஆமீன் அப்பா, உம்முடைய வல்லமை ஆமீன் அப்பா எப்படி பரிசுத்த ஆவியாக வெளிப்படுது என்று வேதாகமத்தில் வெளிப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆமீன் அப்பா, நீர் எவ்வளவு காரியங்களை செயல்படுத்தினீர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆமீன், கிறிஸ்து மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு எடுத்து உரைத்தவரே நன்றி ராஜா. ஆமீன் அப்பா, அந்த அப்போஸ்தலர்கள் பார்க்கிறோம். ஆமீன் அப்பா, பெந்தெகோஸ்தே நாளில் ஆமீன் அப்பா பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்படி செயல்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆமீன் அப்பா, இந்த பாடத்தை நாங்கள் இன்னும் அநேக நாட்கள் பார்த்து ஆமீன் அதை புரிந்து கொண்டு ஆமீன் அப்பா மற்றவர்களுக்கும் எடுத்து சுவிசேஷமாக அறிவிக்க நீங்க உதவி பண்ணுங்க. ஆமீன், ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு உங்களுடைய ஞானம் மூலமாக ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க ராஜா. ஆமீன் அப்பா, உங்களுடைய வரங்களில் கூட ஆமீன் ஞானம், ஆவி, அன்பு, விசுவாசம் என்று ஆமீன் அப்பா அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஆமீன் அப்பா, எப்படிப்பட்ட வரங்களில் ஆமீன் எப்படி நீங்க செயல்படுத்தி என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆமீன், அதே போல ஆமீன் அப்பா எங்களோடு இருந்தும் ஆமீன் ஒவ்வொரு காரியத்தை கொண்டும் ஆமீன் நீங்க ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமீன் அப்பா, நாங்கள் எங்களுக்கு அறியாததும் எங்க ஞானத்துக்கு எட்டாததுமான காரியத்தை வெளிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமீன் அப்பா, எங்க மனக்கண்களை திறந்து ஆமீன் அப்பா எங்களுக்கு அநேக காரியத்தை புதிய விதத்துக்காக நன்றி 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 அப்பா. இவை யாவையும் இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென். என் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise Lord. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகேப்பா, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஓகே, பை.